கருத்ததும் அன்றியே உண்டு பனி உருவார் செஞ்சடை மேல் பால் மதியின் உள்ளே மணி வருவாய் தோன்றும் வடு என்று இந்த பாடலை அம்மா சொல்கிறாங்க. வடு அன்று என கருதி வடு அன்று என கருதி நீ மதித்தியாயின் சுடுவெண் பொடி நிறத்தாய் சொல்லாய் படுவெண் புலால் தலையின் உள் ஊன் படுவெண் புலாட்டலையில் உள் ஊன் புறம் பேச கேட்டோம் நிலா தலையில் சூடுவாய் நீ. இந்த பாடல்ல அம்மா என்ன கேட்கிறாங்க கேட்டால் படு சொல்றார். அதாவது சுடுவெண் பொடி நிறத்தாய் வெண்மையான திருநீற்றை பூசியிருக்கின்ற பெருமானே சுடுவெண் நிறத்தாய் படுவெண் புலால் தலையில் உள் ஊன். நீ பலியேற்க போகும் பொழுது பிரம்ம கபாலத்தை ஏந்தி கொண்டு அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் புலால் தலை அவன் தலையை கிள்ளி எடுத்ததல்லவா, எனவே அது நாற்றமுடைய தலை அல்லவா அது. எனவே புலால் தலையின் உள் ஊன் நீ அதுதான் பலியேற்பதற்காக எடுத்து போகிற. இதை பார்த்து எல்லாரும் உன்னை பழிச்சு பேசிட்டு இருக்கிறாயா. எனவே புறம் பேச கேட்டோம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது குற்றம் அல்லவா என்று நீ கருதிவாயாயின். எனவே வடு அன்று என கருதி இப்படி படியேற்பது குற்றம் அல்ல என்று நீ கருதி இருக்க. வடு என்றால் குற்றம்ங்க. எனவே வடு அன்று என கருதி நீ மதித்தியாயின். எனவே இது வடு அல்ல என்று நீ கருதுவாயின் சொல்லாய். அதாவது வடு ஆகாமைக்குரிய காரணத்தை சொல்லணும். எது? இந்த பிரமன் தலையை கிள்ளி அதில் பிச்சை ஏற்பதற்காக நீ போவது குற்றம் அல்ல என்று நீ கூறுவாயாயின் நீ என்ன பண்ணணும், எனக்கு சொல்லணும். எப்படி? நிலா தலையில் சூடுவாய் நீ. நிலவை தலையில் சூடியிருக்கிற பெருமானே நீ எனக்கு சொல்லாய். அதாவது பிரம கபாலத்தில் பழியேற்பதில் தவறு இல்லை, குற்றமில்லை என்று எனக்கு நீ சொல்லுவாய். இதுதான் பாட்டினுடைய கருப்பொருளுங்க. அப்போ பிரமனுடைய ஆணவத்தை அகற்றும் பொருட்டாக இறைவன் அந்த பிரம கபாலத்தை 5 தலையில் ஒரு தலையை கிள்ளினார் என்பது வரலாற்று செய்தி. நமக்கு பிரம கண்டீஸ்வரர், பிரம சிறக்கண்டீஸ்வரர் என்று திரு கண்டியூர் தலம், தஞ்சையிலிருந்து திருவையாறு செல்லுகிற சாலையில் இருக்கக்கூடிய தலம். அந்த தல வரலாற்றை அப்படியே சொல்லி காட்டு. அட்ட வீரட்ட தலங்களில் இது ஒன்று. அதனால் சொல்கிறார், அந்த வகையில் நீ சொல்லாய். எனவே அந்த வடு ஆகாமைக்குரிய காரணத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த பாடலில் பெருமானிடத்தை வேண்டுகிறாங்க. எனவே நீ அப்போ ஒரு நிலா தலையில் சுடுவாய் நீ என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை வேறொரு வகையாக பொருள் செய்தால் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த பிரம கபாலத்தில் பலியேற்க நீ செல்லுகிறாய், அதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக இந்த நிலவு தலையில் சூடி இருக்கிறாயோ, கழுவாயா, இவன் தலையை கிள்ளணும், அந்த தலையில் பலியேற்க போகிறாய், அதுக்கு கழுவாயாக இந்த திங்கள் சூடி இருக்கிறாயோ சொல்லாய் என்று உரை சொல்லக்கூடியவங்க சிவகவிமணி அவர்கள் அந்த இடத்துல அப்படி ஒரு உரை செய்திருக்கிறார். அவர் அருணையார் அப்படி நம்ம அதில் செய்யலை, அவங்க சொல்லும்போது இவங்க அப்படி செய்திருக்கிறாங்க. நீ இந்த பலியேற்க செல்லுவது அப்படின்னு இருக்குது, அதனுடைய கழுவாயாகத்தான் இந்த பிள்ளை மதி நீ சூடியிருக்கிறாயோ சொல்லாய் அப்படின்னு கேட்கிறாங்க. நீ உலகம் எல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அரவு ஒழிய செல் கண்டாய், தூய மடவரலார் பலியிடார் அஞ்சி அஞ்சி விட அறவம் மேலாட மிக்கு. இப்போ நான் உன்னை சொன்னோம் இல்லைங்களா, இந்த பலியேற்கெல்லாம் நீ போகாதையா, ஊருக்கு ஏன் போகிறேன்னு கேட்டாங்களே முன்ன ஒரு பாட்டில். இப்போ இந்த பாட்டில் இப்போ ஊருக்கு ஏன் போகிறேன்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார், இல்லைம்மா நான் பலியேற்க போனால் தான் உயிர்கள் கொஞ்சம் கடை தேரும்னு சொன்னார். அப்படியா, சரி அப்போ நீ பலியேற்க தான் போயா, சரி ஒன்று பண்ணு,
இந்த பாம்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு போ. இல்லைம்மா அது இருக்கட்டுங்க அப்படின்னா, இங்கே பாரு நீ போய் நின்று திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்குவேன், சத்தம் கேட்ட உடனே வருவாங்க, அடராம ஏதாவது போடலாம் அப்படின்னு. உள்ளே வந்து போடலான்னு வந்து வெளியே வந்தா இந்த பாம்பு அப்படிங்கும். அதை பார்த்த உடனே என்ன ஆயிரும், திரும்பி உள்ளே போயிடுவாங்க. ஒரு ஆள் உனக்கு பலி விட மாட்டாங்க தெரியுமா உனக்கு. அப்படியே சொல்றாங்க பாருங்க, நீ உலகமெல்லாம் இறப்பினும், நீ எந்த நாட்டுக்கு போய் வேணாலும் பிச்சை எடுக்க போ, தவறு இல்லை. ஆனால் நின்னுடைய தீய அரவு ஒழிய செல் கண்டாய். இந்த பாம்பு கழட்டி வச்சுட்டு நீ புறப்பட்டு போ. இல்லைம்மா அந்த பாம்பு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தூய மடவரலார் வந்து அஞ்சி பலியிடார். பாம்பை பார்த்துனே அஞ்சி பலியிட மாட்டாங்க. அப்புறம் உனக்கு எப்படியா கிடைக்கும்? பலியீடு வேண்டும் தானே நீ போற. எனவே இந்த மேல் ஆடுகிற அரவத்தை கலட்டி வச்சுட்டு இப்படி ஒரு செயல் நம்முடைய பெருமானிடத்துல அம்மா வேண்டி நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். எனவே இந்த பாம்பு மாலை வேண்டாம், இதை பல்வேறு வகையாக அறிவுறுத்தியிருக்கிறாங்க. பலியேற்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறாங்க. சுடுகாட்டில் ஆடாதையா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அந்த பெருமானிடத்தில் தாய் அன்பு கொண்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த பாட்டெலாம் பாடிட்டு தான் கைலாயம் போகிறாங்க. வறுமைகள் நம்மை பேரும் அம்மையார். அங்கே போய் பார்த்துட்டு இந்த பாட்டை பாடலை, இங்கேயே பெருமாட்ட நான் அவனை காணும்போது கேட்பேன், என்னென்னு உனக்கு வேறு இடம் கிடைக்கலையா ஆடுறதுக்கு அப்படின்னு இங்கே பாடும்போது கேட்டது தான் அங்கே போகும் பொழுது உமையம்மையோடு இணைத்து பெருமான் சொல்லும்போது நம்மை பேணும் அம்மைகான் என்று பதில் சொல்வதற்கு காரணமாக இருந்தது என்பதை சொல்லி இன்றைய பாடலை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்முரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, இலை முனையானே போற்றி போற்றி, எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி.